குயின், பிஷப், நைட், ருக், பான். உங்களுக்கு எப்படி இந்த விளையாட்டில் ஆசை வந்துச்சு? இது 4 வயசு பர்த்டேல அம்மா எனக்கு கிஃப்டாக செஸ் போர்ட் வேண்டி தந்தோம். அதில் அம்மாவோடையும் அப்போடையும் விளையாடி வின் பண்ணல ஆட வேணும் விருப்பம் வந்துச்சு. என்னோட லைஃப் ஃபுல்லாகவே செஸ்ஸுக்காக தான் அர்ப்பணித்து செஸ்ஸுக்காக தான் முழுக்கிழமை செய்து கொண்டிருக்கேன். வெற்றிகளை பெற்று பதக்கங்களை தங்களோட கழுத்துகளில் மாலைகளாக வாங்கிட்டு வருகின்ற தருணம் உங்களுக்கு எப்படி இருக்குது? எங்களோட புள்ளியல் போய் அடிக்க அது ஒரு தனி கெத்தாக இருக்குது. என்ன சொன்னால் சார் சொல்லுங்க. என்னுடைய ஆர்வம் இப்போ செஸ்ஸை நான் சூஸ் பண்ணான்றதை விட செஸ் நான் என்ன சூஸ் பண்ணேன்னு நான் வளமையாக சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் இவர்களோட உலகால பயணத்தில் எவ்வளவான சவால்களை எதிர்கொண்டீங்க? சவால் ஓகே, எங்களுக்கு இவையில் ஹேண்டில் பண்ணுறதுல மட்டும்தான் சவால்ன்றதை தவிர மற்றபடி பெரிய எங்களுக்கு அது எப்போவுமே ஒரு ஃபன் அண்ட் எக்ஸைட்மெண்ட்டாக தான் போய் கொண்டிருக்கும். என்னென்னு சொன்னால் இவையோட சின்னாக்களோட ஒர்க் பண்ணுறதே ஒரு என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கும் எப்போவுமே. அப்போ எங்களுக்கு பெரிய அளவில் இருக்காது. ஆனால் அவையில் கொஞ்சம் எங்களோட பழகி இணக்கப்பட்டு வந்துட்டுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு அவையில் ஈஸியாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போகலாம். இப்போ செஸ்ஸில் இருக்கிற ஒரு லவ் தான் அவையில் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்குது. அப்போ உண்மையிலே 3 பேருமே நல்ல ஆர்வமான ஆகுங்க. நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு நேர்காணலினூடாக சந்தித்திருக்கின்றோம். சிறுவர்களுடைய சாதனை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கின்றது. எங்கே பார்த்தாலும் இப்போ சிறுவர்களுடைய வெற்றி என்பது இருந்து கொண்டே இருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் இருந்து சதுரங்க விளையாட்டுத் துறையில் சாதிக்க வேண்டும் என்று சொல்லி சிறிய வயதிலிருந்து அவர்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய வெற்றிக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய வெற்றி எப்படி இருக்கின்றது, அதை விட அவர்களுடைய ஆசைகள், இந்த ஆர்வம், அது அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய வெற்றி எவ்வளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் ஆசிரியர்கள் மத்தியிலும் சரி, பெற்றோர்கள் மத்தியிலும் சரி, அது சார்ந்து அவர்களோடு அப்படி அழகாக சுவாரஸ்யமாக கதைக்க போகின்றோம். வணக்கம். வணக்கம். சரி, எங்களோட கதைப்பதற்காக வேண்டி தான் இணைந்திருக்கின்றார்கள் மானஷா, அதே போல் நைன கேஷன், அதே போல் ஜஸ்விகா, அவருடைய பயிற்றுவிப்பாளர் ஜூட் டொரின்சன் ஆகியோர் வந்து எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். இவர்களிடமிருந்தான் நாங்கள் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். முதலாவது வந்து நாங்கள் மானஷாட்ட கேட்கலாம். மானஷாவை பற்றிய சின்ன ஒரு அறிமுகம். மானஷா எங்கேருந்து வாரா, எந்த பாடசாலையில் படிக்கிறா, மானஷாவோட வயசு எத்தனை சொல்கிறீங்களா? சொல்லுங்க. என் பேர் மானசா. எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? நான் சாவச்சேரி ஹிந்து பிரைமரியில் படிக்கிறேன். எங்கேருந்து வாரீங்க? சாவகச்சேரியில். எத்தனை வயசு பிள்ளைக்கு? 7 வயசு. சரி, அப்படியே நாம் தம்பி அண்ணாடுக்கு அப்பமா அண்ணாவா தம்பி கொடுங்க பாப்பா. சரி, தம்பியோட பேர்? தம்பி எங்கேருந்து வாரீங்க, எத்தனை வயசு சொல்லுங்கள், எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க? இந்த பேர் நயனகேசன். நான் 8 வயசு. நான் கொக்குலிண்டு பிரைமரியில் படிக்கிறேன். நான் கொக்குவிலேருந்து வரேன். கொக்குவிலேருந்து வாரீங்க. சரி, சொல்லுங்கள். நீங்கள் பிள்ளையோட பெயர் என்ன? மைக்க கிட்ட வச்சு கதைக்கணும். சொல்லுங்கள். எனக்கு 7 வயசு. நான் சென்ட் ஜான் பாஸ்கோ வித்தியாலயத்தில் கல்வி கற்கிறேன். கச்சேரியிலேருந்து வாரீங்களா? கொஞ்சம் சத்தமாக கதைக்கணுமே. நான் ஜஸ்விகா ஆரம்பத்தில் வந்தோடனே கொஞ்சம் கதைப்பீங்கட்டு எல்லாரும் சொல்லிச்சு. நம்ம உங்களோட நண்பர்கள் எல்லாரும் சொன்னவே இல்லோ, ஜஸ்விகா வந்து பெரிய சத்தமாக கதைப்பான். அப்போ சத்தமாக கதைக்கணும் என்ன? ஜஸ்விகா சொல்லுங்க, நீங்கள் இப்போ சதுரங்க விளையாட்டு போட்டிக்கு போய் வந்த நீங்கள்லாம் மெடல், கழுத்தில் கணக்கு மெடல் எல்லாம் போட்டிருக்கிறீங்களா? சரி, அப்போ எங்கே இப்போ போயிட்டு வந்த நீங்கள்? எங்கே போனீங்க இதை போட்டிக்கா வேண்டி? தாய்லாந்து போனீங்களா? பெரிய சத்தமாக கதைக்க வேணுமே என்ன? அங்கே போய் என்னென்ன வாங்கிட்டு வந்த நீங்கள்? சாக்லேட். கணக்கு சாக்லேட்டாக கொஞ்சம் சாக்லேட்டாக கொண்டு வந்தேன். கணக்கு சாக்லேட்டா? என்ன சொன்னால் நான் ஆரம்பத்தில் அவட கதை கேட்டேன், என்ன வேண்டிட்டு வந்தேன் நீங்கள்? சாக்லேட்டோன்னா அவட முகத்தை பார்க்கல, அவ்வளவு சிரிப்பு. அப்படி வாயில் கையை வச்சு சிரிச்சிட்டு வந்தேன். நான் நினச்சேன் 1-2 இல்லை பேக் ஃபுல்லாக வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கதைக்கே சொல்லியிருந்தக்கூடியது இருந்துச்சு. சரி, இந்த சதுரங்கம் விளையாட்டு விளையாடுறீங்க தானே? அதில் எப்படி பிள்ளைக்கு ஆசை வந்தது? சரி,
அப்போ பிள்ளைக்கு இந்த விளையாட்டு விளையாட பிடிக்குமா? பிடிக்கும். என்ன பிள்ளை விளையாடிட்டு வந்தோன்னே அம்மா என்ன சொன்னவா பிள்ளைய பார்த்து? கெட்டிக்காரி என்று சொன்னவாவா? சத்தமாக கதைக்கணும் இல்லை, ஜஸ்பிகா சத்தமாக கதைப்பாண்டா. சரி, அப்படியே நாம் நைனா கேஷன்ன்ற கதைப்போம்மா கொடுங்க. சரி, நைனா கேஷன் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி இந்த விளையாட்டில் ஆசை வந்துச்சு? நீங்கள் வந்ததுலேருந்து நல்லா கதைச்சு கொண்டு இருக்கிறீங்க, சொல்லுங்கள். எனக்கு 4 வயசு பர்த்டேல அம்மா எனக்கு கிஃப்டாக செஸ் போர்ட் வேண்டி தந்தா. அதில் அம்மாவோடையும் அப்பாவோடையும் விளையாடி வின் பண்ணல ஆட வேணும் விருப்பம் வந்துச்சு. கெட்டிக்காரன் 4 வயசுலேருந்து விளையாடிட்டு இருக்கிறீங்களா? கெட்டிக்காரன். சரி, அப்போ இப்போ எங்கே நீங்கள் போயிட்டு வந்த? நீங்கள் தாய்லாண்டில். அங்கே போயிட்டு எப்படி போச்சு விளையாட்டு? அங்கே மற்ற பிள்ளைகள் கன பேர் வந்திருப்பீங்க தானே? அப்போ எல்லாரையும் பார்த்து பயந்ததா இல்லாட்டி நாங்கள் விளையாடுவோம் அப்படின்னு விளையாடினதா? விளையாடி போட்டு வந்து அம்மாவா அப்பா பிள்ளையோட கூட வந்தது? அம்மாவோட என்னத்தை கதைச்சிங்க? விளையாடி போட்டு வந்து அம்மாவோட கதைச்சிங்களா? அதை பற்றி அம்மாவுக்கு என்ன சொன்னீங்க? விளையாடிட்டு வந்து அம்மா கொஞ்சம் சொல்ல இல்லையா? அம்மா நல்லா விளையாடி இருக்கிறேன் நான் சொன்னீங்களா? சரி, அம்மா பிள்ளைய பார்த்து என்ன சொன்னா? நல்லா விளையாடி இருக்கேன்னு சொன்னீங்களா? இப்போ தாய்லாந்து வரைக்கும் அங்கிருந்து வரும்போது என்ன வாங்கிட்டு வந்தீங்க? ஒரு கன் வாங்கிட்டு வந்தீங்க. அது எங்கே? தாய்லாண்ட்லேருந்து வாங்கிட்டு வந்தீங்களா? பக்கமாக கொண்டு வீட்டு வச்சுருக்கிறீங்களா? சரி, பிள்ளையோட அப்பா என்ன சொன்னார்? நீங்கள் அங்கிருந்து விளையாடிட்டு பதக்கம் எல்லாம் போட்டிருக்கிறீங்க, மெடல் எல்லாம் வாங்கிட்டு வந்து அப்பாட்ட கொடுக்க அப்பா என்ன சொன்னார் பிள்ளைய பார்த்து? நல்லா விளையாடுனேன்னு சொன்னாரா? கெட்டிக்காரன். சரி, அப்படியே நான் மானுஷாட்ட கதைப்போம். சரி மானுஷா, சிரிக்கணும் இல்லை, பேர் என்ன சொல்லி கூப்பிட்டேன்? ஆமாம். சரி, நீங்கள் சொல்லுங்கள், பிள்ளைக்கு அப்படி ஆசை வந்துச்சு? அம்மா தான் கொண்டு கிளாஸுக்கு போக சொல்லி சேர்த்து விட்டாவா? அதோட பிள்ளைக்கு ஆசை வந்துட்டு விளையாட என்ன அம்மா கொண்டு சேர்த்து விட்டோன்னு அப்படியே விளையாடிட்டீங்க. தாய்லாந்துக்கு போயிட்டு வரைக்கும் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? ஒரு பேக். பேக் வாங்கிட்டு வந்தீங்க, கெட்டிக்காரி. அப்போ உங்களுக்கு இந்த சதுரங்க விளையாட்டு இருக்குது தானே, அந்த செஸ் போர்ட், அந்த போர்ட்டில் வந்து என்னென்ன இருக்குது? கிங், குயின், பிஷப், நைட், ரூக், பான். இதெல்லாம் இருக்குதா? சரி, அடுத்தது வந்து அம்மாவுக்கு பிள்ளை விளையாடிட்டு வெற்றியோட வரைக்க அம்மா என்ன சொன்னா பிள்ளைய பார்த்து? ஒன்றும் சொல்ல இல்லையா? ஐயோ, அப்பாவும் சொல்ல இல்லையா? ஒன்றும் கெட்டிக்காரியாட்டு சொல்ல இல்லையா அம்மா அப்பா? பார்த்தீங்களா, நம்ம கேட்போம் சரியா, வெளியே போயிட்டு ஏனங்களை கேட்கலேன்னு சொல்லுவோம் சரியா. இந்த போட்டிருக்கிற பதக்கங்கள் எல்லாம் அங்கேருந்து வண்டிட்டு வந்ததா? அங்கே கிடைச்சதா பிள்ளைகளுக்கு? அங்கேருந்து கிடைச்சது. கெட்டிக்காரராக இருக்கிறீங்க. அப்படியே உங்களோட பயிற்றுவிப்பாளர்கிட்ட உங்களோட கோச்சிட்ட என்னெல்லாம் சொல்ல போகிறேன் கொடுங்களேன் பாப்பா மைக்கு அப்படியே. சரி, வணக்கம் அண்ணா. வணக்கம். இவர்களுடைய வெற்றிக்கு பின்னால் நீங்களும் ஒரு வகையில் உழைத்து கொண்டிருக்கின்றீர்கள் நினைக்க உண்மையிலேயே எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு அந்த வகையில் வாழ்த்துக்களை முதல்ல இந்த இடத்துல சொல்லிக்கொள்ளணும். உங்களுடைய அறிமுகம் முதல்ல. நான் ஞானசீலன் ஜூட்டர்சன். நான் ஸ்கோப்பியன் செஸ் கிங்டம் என்று சொல்லி செஸ் அகாடமி கொக்கோவில் வச்சுருக்கிறேன். நான் ஏற்கனவே ஸ்கூல் டீம்ஸ்லேயும் சரி சில இன்டர்நேஷ்னல் டூர்னமெண்ட்ஸ்லேயும் விளையாடி கொண்டிருக்கிறேன். ப்ரொஃபஷனலாகவே செஸ் தான் செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ அந்த செஸ்ஸை பிள்ளைகளுக்கும் போய் சேரணும்னு சொல்லி அகாடமியாக செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ எங்களுக்கு ஒரு 100க்கு மேலே பிள்ளைகள் எங்களோட அகாடமியில் படித்து கொண்டிருக்கணும். அதை தவிர நான் ஜஃப்னா டிஸ்ட்ரிக்ட் செஸ் அசோசியேஷன்லேயும் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி செஸ் ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா அந்த போர்ட் டீம்லேயுமே நான் என்ன செய்திருக்கிறேன்னு சொன்னால் முதல் மெம்பராக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். என்னோடய லைஃப் ஃபுல்லாகவே செஸ்ஸுக்காக தான் அர்ப்பணித்து செஸ்ஸுக்காக தான் முழுக்கலுமே செய்து கொண்டிருக்கிறேன். இவர்களோட எவ்வளவு காலம் நீங்கள் பயணப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க? இவர்களோட நயனகேசன் அவரோட ஒரு 2 வருஷத்துக்கு மேலே நான் அவரோட ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி ஜஸ்வியா மானசாவோட கடந்த ஒரு வருஷமாக அவைகளோட ஃபுல்லாக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். சரி, சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது இவர்களுடைய ஆர்வம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க முதல் உங்களுடைய ஆர்வம் இந்த துறையில் எப்படி வந்தது? என்னுடைய ஆர்வம் இப்போ செஸ்ஸை நான் சூஸ் பண்ணான்ன்றதை விட செஸ்ஸான என்ன சூஸ் பண்ணேன்ட்டு நான் வளமையாக சொல்லுவேன். ஏனென்று சொன்னால்
அது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான். 5ஆம் ஆண்டு நான் படிக்கும்போது இப்போ இவேல் சின்ன வயசுலேயே செய்யணும். இப்போ 4-5 வயசுலேருந்தே செய்யணும். நாங்கள் அப்படி தான் சின்ன பிள்ளைகளை டீச் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் நான் எனக்கு ஃபஸ்ட்டாக செஸ்ன்றது தெரிய வந்தது அப்படின்னு சொன்னேன் என்னோடய 10 வயசில் நான் ராமநாதன் கல்லூரியில் முதல் படித்தேன். நான் ப்ரைமரி அங்கே பாய்ஸும் படிக்கலாம் அங்கே படிச்சுட்டு இருந்தேன். நான் அப்போ செஸ் டோர்னமெண்ட்டுக்கு கால் பண்ணதுக்கு நான் நார்மலாக எல்லோரும் போகிற மாதிரி போனேன். ஆனால் உண்மையிலே நான் செஸ் விளையாட தெரியாது. கால் பண்ணிச்சுன்னு சும்மா விளையாடிட்டு போயிட்டு என்னோடய ஃப்ரெண்ட் அங்கே இருந்தார். அவரோட தான் விளையாட விட்டது ஸ்கூல் லெவலில் ஒரு சும்மா செலெக்ஷன் மாதிரி. ஆனால் எனக்கு ஒன்றுமே இறக்க தெரியாது, சுத்தமாக ஒன்றுமே தெரியாது. ஆனால் போயிட்டேன், என்னத்துக்கு போனான்னு எனக்கும் தெரியாது. போயிட்டு சும்மா எல்லாம் மாறி இறக்கிட்டு அதில் நான் செலக்ட் ஆகலை, வந்துட்டேன். வந்த பிறகு என் ஃப்ரெண்டுக்கு நல்லா விளையாட தெரியும். அவருக்கும் சேம் ஏஜ் தான். அவர் நல்லா விளையாட தெரியும். அப்போ அங்கே போயிட்டு திரும்ப வந்தது எனக்கு ஒரே உறுத்தி கொண்டே இருந்துச்சு. அப்போ நான் என்ன செய்தேன்னு சொன்னால் அவர்கிட்டயே கேட்டு என்னோடய ஃப்ரெண்ட்கிட்டயே கேட்டு இப்படி என்ன மாதிரி விளையாடுறது எனக்கு சொல்லித்தர சொல்லி அந்த ஒரு ஆர்வத்தில் அப்படியே அவர்கிட்ட கேட்டேன். என்னோடய கோச்சண்டு பார்த்தோன்னு சொன்னேன். ஆரம்பத்தில் எனக்கு அந்த எப்படி காயில் இறக்கணும், என்னென்ன செய்யணும், எப்படி கேப்சா பண்ணணும்ன்றது எல்லாமே சொல்லி தந்தது என்னோடய ஃப்ரெண்ட் தான், கிருஷியன். உண்மையிலேயே நிறைய விஷயம் ஆசிரியர் சொல்லி கொண்டிருக்கேன். நான் இன்னைக்கு உங்களையே பார்த்துட்ருக்கேன். என்ன புதுசாக இருக்குது சர்ட்ட கதை நமக்கு இப்போ அப்படின்னு சொல்லி. சரி, அப்படி இருக்க பிள்ளைகளுடைய ஆர்வம் சார்ந்து பேசும். அவர்கள் உங்களோட ஒரு 2 வருடங்களாக பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஆர்வம் இந்த விளையாட்டில் எப்படி இருக்குது? உண்மையிலே 3 பேருமே நல்ல டெடிகேட்டடான ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் இப்போ எங்களுக்கு இப்போ நாங்கள் நிறைய பிள்ளைகளோட ஒர்க் பண்ணாலுமே எங்களோட அனுபவத்தை பொறுத்து எங்களுக்கு தெரிஞ்சிடும். முதல்ல ஓரளவு இப்போ செய்து கொண்டிருக்கணும், வேறு நல்லா செய்து கொண்டிருக்கணும், அவையில் என்னென்ன மாதிரி வரப்போயணுமன்றது முதலே எங்களுக்கு சென்ஸ் ஆகிரும். அதை கொண்டு நாங்கள் எல்லாருக்குமே ஒர்க் பண்ணாலும் ஒரு சிலர் என்ன செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இப்போ நாங்கள் என்ன தான் எஃபோர்ட் போடுறதை தாண்டி பேரண்ட்ஸ் இதில் ஃபுல்லாகவே எஃபோர்ட் போடணும். அதே மாதிரி பிள்ளைகளும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும். சில பேருக்கு அது அந்த டேலண்ட் இயற்கையாகவே இருக்கும். அப்போ இவங்க 3 பேரை பொறுத்த வரைக்கும் 3 பேருக்குமே அது நல்லா செய்யணுமன்ற ஒரு இது இருக்குது. நல்லாவே செஸ் விளையாடணும். அதில் இருக்கிற ஒரு இப்போ செஸ்ஸில் இருக்கிற ஒரு லவ் தான் அவையில் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்குது. அப்போ உண்மையிலே 3 பேருமே நல்ல ஆர்வமான ஆகலாம். ஆர்வம் என்று சொல்லுகின்ற பொழுது இதில் கொஞ்ச நேரம் மிரணுங்கன்னு சொல்ல நயனகேஷவன் இருக்கிறார். இல்லை அங்கேயும் இங்கேயும் ஒரே நயனகேஷன் நாள் ஃபுல்லாகவே துடிப்பாகவே இருப்பார் எப்போவுமே. அவர் இப்போ நான் ஒரு 2 வருஷம் ஃபுல்லாக கூடுதலாக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். அவரோட நான் நிறைய டோர்னமெண்ட் ஒர்க் பண்ணிட்டேன். அப்போ நிறைய டோர்னமெண்ட் ஒர்க் பண்ணதில் அவர் எப்படின்னு சொன்னால் அவர் ஒரு சும்மாவே இருக்க மாட்டார். ஃபுல்லாக அப்படியே சுறுசுறுப்பாக சுற்றி கொண்டு ஏதாவது ஒன்று செய்யணும், அவருக்கு ஏதாவது ஒன்று செய்து கொண்டு இருக்கணும். வேலை இல்லைன்னு சொன்னால் அவர் இருக்க மாட்டார். அதான் சொல்ல வந்து அவர் இதில் இருக்கிறார் இல்லை கொஞ்ச நேரமே. இப்போ செஸ் போர்டில் நீங்கள் இருத்தி வச்சு சொல்லி கொடுக்க அவர் எப்படி பொறுமையாக இருக்கிறார். அவை சின்னாக்கள் வந்து கூடுதலாக விளையாடுறது தான் விரும்புவேன். நம்ம எங்கேயாவது ஒளிம்பிட்டு சொல்லிட்டு கொண்டு நிற்பேன். அவர்கள் அந்த இடத்துல இருந்து அவர்களுக்கு பயிற்றுவித்து கொடுக்கின்ற பொழுது எப்படி நீங்கள் பொறுமையாக கடைப்பிடிக்கிறீங்க, அவங்க இருக்கிற அமைதி அப்படி எப்படியாது? இல்லை, நான் ஆரம்பத்தில் நான் ஸ்கூல் டீமில் இருக்கே எங்களோட ஜூனியர்ஸுக்கு நான் கோச் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஸ்கூல் டீமில் நான் ஒரு அண்டர் 19 டீமில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எங்களோட ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அப்போவுமே எங்களுக்கு என்னென்னு சொன்னால் ஸ்கூல் டீமை கண்டு ஒரு கோச்சஸ் வந்து இல்லை. அப்போ நான் என்னென்னு சொன்னால் நாங்கள் தான் என்ன செய்வோம்னு சொன்னால் எங்களோட ஜூனியர்ஸ் எல்லாருக்குமே டீச் பண்ணோம். அப்படி டீச் பண்ணி தான் நாங்கள் கோச்சஸாக பிற்காலத்தில் வந்தாங்க. அப்போ ஸ்கூல் டீமில் கோச் பண்ணிக்க அது கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் பெரிய ஆக்கள். அப்போ அவையிலோட கொஞ்சம் நாங்கள் அவையில் ஹேண்டில் பண்ணுறது எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் சின்ன ஆக்களோட வேலை செய்கிறது அந்த மாதிரி இல்லை. சின்ன ஆக்கள்னு சொன்னால் நாங்கள் தான் அவைகளுக்காண்டி அடாப்ட் ஆகணும், அதுக்கேற்ற மாதிரி மாற்றி இப்போ அவையோட போக்கிலே நாங்களும் போக வேண்டி வரும். எல்லாருமே எங்களுக்காக செட் பண்ணலாது. இப்போ அவங்க என்ன மாதிரி போகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இருந்து பொறுமையாக நாங்கள் போக வேண்டிய வேறு வழி இல்லை. சரி, இப்படி இருக்கு. அடுத்த கேள்வி என்னென்னு சொன்னால் இவர்களுடைய கற்பித்தல் நடவடிக்கை இவர்கள் எங்கே வந்து இப்போ கற்பித்து கொள்கிறாங்க? உங்களோட வர்ணமா உங்களோட டியூட்டர் இல்லாட்டி உங்களோட வகுப்பறைகள் இல்லாட்டி இவர்கள்ட்ட வீடுகளுக்கு நீங்கள் சென்று கற்பித்தல் நடவடிக்கையை தொடர்றீங்களா? இவருடைய கற்பித்தல் சார்ந்து இப்போ செஸ்ஸை பொறுத்த வரைக்குமே 2 விதமாக கற்றல் நடவடிக்கை எல்லாருமே மேற்கொள்ளணும். ஒன்று இப்போ அகாடமியில் போய் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் படித்து கொள்ளலாம். சில பேர் என்ன செய்கிறேன்னு சொன்னால் பர்சனலாகவும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இவள் 3 பேருமே எங்களோட அகாடமியில்
ட்ரெயின் பண்ணி கொண்டிருக்கணும். இப்போ டூர்னமெண்ட்ஸ் வரும்போது நாங்கள் அவைகளுக்கு என்ன செய்வோம்னு சொன்னால் பர்சனலாகவும் ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி மானசா இருக்கிறா சாவச்சேரி ஹிண்டு ப்ரைமரியில் படிக்கிறா, அவருக்கு பர்சனலாக எங்களோட அகாடமி சேர்றான் கதீசன் சொல்லி அவர் பர்சனலாக அவருக்கு ட்ரெயின் பண்ணுறார். சரி, சந்தோஷம். அப்படி இருக்க அடுத்த கேள்வி, இப்போ இவர்களோடு இருந்து அவைய பொறுமையை அவர்களிட சொல்லிக் கொடுக்குறன்றதே பெரிய சவாலாக இருக்குது உங்களுக்கு. இப்படி இருக்க இவர்களோட இவ்வளவு கால பயணத்தில் எவ்வளவான சவால்களை எதிர்கொண்டீங்க? சவால் ஓகே, எங்களுக்கு இவையில் ஹேண்டில் பண்ணுறதில் மட்டும்தான் சவால்ன்றதை தவிர மற்றபடி பெரிய எங்களுக்கு அது எப்போவுமே ஒரு ஃபன் அண்ட் எக்ஸைட்மெண்ட்டாக தான் போய் கொண்டிருக்கும். என்னென்னு சொன்னால் இவையோட சின்னாக்களோட ஒர்க் பண்ணுறதே ஒரு என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கும் எப்போவுமே. அப்போ எங்களுக்கு பெரிய அளவில் இருக்காது. ஆனால் அவையில் கொஞ்சம் எங்களோட பழகி இணக்கப்பட்டு வந்துட்டுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு அவையில் ஈஸியாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போகலாம். மற்றது இப்போ நான் மட்டும் இவையோட ஒர்க் பண்ணல, எங்களோட அகாடமியில் இருக்கிற கோச்சஸ் மற்ற பயிற்றுவிப்பாளர்களும் சேர்ந்து தான் இந்த ஒரு வெற்றியை கொண்டு வந்திருக்கணும். பிள்ளைகளுடைய சவால்கள் பிள்ளைகளுக்கு கேட்க, அப்படி உங்களுடைய சவால்களை நீங்கள் இந்த துறையில் இவ்வளவு காலம் பயணித்து கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் நிறைய விஷயத்தை கடந்து வந்திருப்பீர்கள். இவர்களோடு பயணிக்கின்ற இந்த சிறுகாலத்திலேயே கொஞ்சம் சவால்களை கண்டு வந்தால் நீங்கள் இவ்வளவு காலம் என்கின்ற பொழுது நிறைய சவால்களை தாண்டி வந்திருப்பீங்கள். அது சார்ந்த எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். உண்மைதான். நான் சதுரங்கம் விளையாட பழகின காலத்தில் இருந்தே ஃபுல்லாகவே அப்படியே சவால் தான். என்னென்னு சொன்னால் அப்போ நான் ஸ்கூல் டீம்களில் விளையாடி கொண்டிருக்கேன், அல்லது அதுக்கு முதல் நான் பழைய துவங்கின காலத்தில் இருந்தேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே வந்துட்டு அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் இங்கே ஜஃப்னாவை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவு அந்த ஷோஸ் இல்லை, அதாவது அகாடமிஸ் பெரிய அளவில் இல்லை. அதே மாதிரி கோச்சஸும் ஸ்கூல்களில் இல்லை. அப்போ கோச்சஸ் நாங்கள் கண்டுபிடிச்சி அதை அதுக்குள்ளால் வெளியில் வாரன்றது கஷ்டம். நான் சும்மா நார்மலாகவே இப்போ எனக்கு செஸ் விளையாடணும் என்றது முதல் இப்போ இது வரைக்கும் எங்களோட பிளானிங்கில் இல்லை, எல்லாமே தானாக நடந்தது. ஆனால் எனக்கு அப்போ கேட்டிங்கன்னு சொன்னால் செஸ் விளையாடணுமென்றது சொல்லி தொடர்ந்து எல்லா டூர்னமெண்ட்ஸுக்கும் போகிறது. ஒவ்வொரு டூர்னமெண்ட்டாக போய் தான் நான் அகாடமி போய்ன்றது லேர்ன் பண்ணல. ஆனால் ஒவ்வொரு இதாக டூர்னமெண்ட்டாக போய் ஒரு புது விஷயத்தை கற்றுக்கொண்டு இதால் இன்னும் போகலாம். முதல்ல ஒரு பெரிய விஷயம் எங்களுக்கு இருந்தது என்னென்னு சொன்னால், எப்படியாவது ஒரு நேஷனல் டூர்னமெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அச்சீவ் பண்ணணுன்றதை தாண்டி அது பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்றது பெரிய ஒரு சவாலாக இருந்தது. அந்த சவாலுக்காக ஒரு 4-5 மாணவர்கள் சேர்ந்து கடுமையாக உழைச்சினாங்க. அதுக்கு எங்களோட ஸ்கூலில் இருந்த நித்யானந்த் சார் சரி, அதுக்கு பிறகு செஸ்ஸில் எங்களுக்கு கைட் பண்ணது வித்யாரணி மிஸ்ஸண்டு. இப்போ யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்ட்ராங்கான உமன் பிளேயர், கடந்த காலத்தில் இருந்து இப்போ வரைக்குமே ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர். அப்போ அவாவும் எங்களுக்கு என்ன இதை சொன்னால் பெரிய அளவு சப்போர்ட்டெல்லாம் செய்தவா. அதே மாதிரி வேறு ஆக்களும் எங்களுக்கு என்ன செய்யிருக்கணும்னு சொன்னால் இந்த துறையில் நாங்கள் மேலே வர்றதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கணும். எங்களுக்கு அப்போ சரியான ப்ராப்பரான அந்த அகாடமி இல்லை, அதே மாதிரி ப்ராப்பரான கோச் இல்லை. ஆனால் அதை தாண்டி நாங்கள் நிறைய டூர்னமெண்ட்டில் போய் நிறைய விஷயங்களை அப்படியே லேர்ன் பண்ணி கொண்டு வந்தோம். சரி, அப்படியே பயிற்றுவிப்பாளரோட கதைச்ச சந்தோஷமாக இருக்குது. அப்படியே நிறைய நேரமாக எங்களையே நயனகேசவன் பார்த்துட்டு இருக்கார். அவர்கிட்ட 2-3 கேள்விகள் அப்படியே கேட்டுட்டு வருவோம். என்ன நயனகேசவன், நீங்கள் சொல்லுங்கள், இந்த கூடுதலான பதக்கங்களை நிறைய வெற்றியெல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க. சர்வதேச மட்டத்திலெல்லாம் நிறைய தடம் போயிட்டு வந்துருக்கிறீங்க. தாய்லாந்துக்கு போன மாதிரி வேறு நாடுகளுக்கும் போயிட்டு வந்திருக்கிறீங்க. இப்போ உங்களுடைய பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் டீச்சர்ஸாகலாம் என்ன சொல்லிச்சுனா, இப்போ இல்லை முதல்லையும் சரி இப்போவும் சரி நீங்கள் வெற்றிகளை பெறக்க பாடசாலையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாரு? நல்லா விளையாடி இருப்பின்னு சொல்லினா அப்படி சொல்கிறவையா? சரி, மானசா சொல்லுங்கள், நீங்கள் பிள்ளைக்கு யார் சொல்லி தரது இந்த விளையாட்டு? சதுரங்க விளையாட்டு யார் சொல்லி தரது? பிள்ளையோட சேர்ந்து விளையாடுறது யார் வீட்டில்? சார் சொல்லு. அப்பா பிள்ளையார் அப்பா விளையாடுறவரா? அப்பா வின் பண்ணியிருக்கிறீங்களா அப்பயாவது? ஐயோ, ஒவ்வொரு நாளும் நீங்கள் வின் பண்ணுறீங்களா அப்பாட விளையாடி? கட்டிக்கார. சாரோட விளையாடி இருக்கிறீங்களா? சாரோட வின் பண்ணியிருக்கிறீங்களா? வின் பண்ணியிருக்கிறீங்களா? சரி, சார் பிள்ளைக்கு சொல்லி தரக்க இப்படி அன்பாக சொல்லி தருவேரா? என்னோட பேசுவேரா சார்? எப்படி சொல்கிறதுன்னு நான் இன்னைக்கு மானிஷா யோசிச்சு கொண்டு இருக்கிறேன். சரி, இப்படியே நம்ம ஜஸ்விகாட்டுக்கு ஜஸ்விகா நிறைய நேரமாக அமைதியாக இருக்கிறா. ஜஸ்விகாட்ட கொடுங்க. ஜஸ்விகா சொல்லுங்கள், இப்போ சாரோட விளையாடி இருக்கிறீங்களா? அங்கே விளையாடி இருக்கிறீங்களா? வின் பண்ணியிருக்கிறீங்களா? வின் பண்ணியிருக்கிறீங்களா? சரி, அப்போ நம்ம சாரோட கதைப்போமா? பிள்ளைகள் எப்படி வின் பண்ணி நம்ம சொல்லி சாரோட கொடுங்களேங்க. அப்போ உண்மையிலேயே இந்த சதுரங்க போட்டிக்கும்
பாடசாலை பிள்ளைகள் ஒவ்வொரு துறையில் சாதித்து கொண்டு இருக்கிறார்கள்னு சொன்னால் பாடசாலைகள் என்பது மிக முக்கியம். ஏன்னா நீங்கள் அந்த இடத்துக்கு பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருக்கையே நிறைய விஷயங்களை தாண்டி வந்திருப்பீங்க. உங்கள்கிட்ட கேட்போம் என்னன்னு சொன்னால், உங்களோட சாதனைக்கு பாடசாலை எவ்வளோத்துல ஒரு வழிவகுத்து தந்திருக்கு. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், பிள்ளைகள் 7 வயதுண்டைக்கு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு படிக்கின்ற பொழுது அவர்களுக்கு அங்கே புலமை பரிசீலன்ற ஒரு விடயமும் இருக்குது. கூடுதலாக அங்கே தான் ஆசிரியர்கள் புஷ் பண்ணுவீங்க. அப்போ அப்படி 2 விடயங்களும் இருக்கேக்க இவர்கள் நீங்கள் படிப்பிச்சு கொடுக்க பாடசாலையும் பள்ளிக்கூடமும் ரெண்டையும் அப்படி ஹேண்டில் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. நார்மலாக நீங்கள் கேட்குற மாதிரி இஷ்யூ இருக்குது. ஏன்னு சொன்னால் நிறைய பேர் இப்போ நாங்கள் ஜஃப்னாவை பொறுத்த வரைக்கும் எடியூகேஷன் நாங்கள் தொடர்ந்து அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்கிறோம். அப்போ அதே மாதிரி இந்த ஸ்காலர்ஷிப்பும் சரி OL எக்ஸாம்ஸ் எல்லாமே முக்கியமாக தான் எங்களோட மக்களால் பார்க்கப்படுது. செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷ்னலாக செய்யண்டு வெளிக்கிடைக்கு நாங்கள் நிறைய விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். என்னென்னு சொன்னால் அது அந்த பயணம்ன்றது ஒரு பெரிய பயணம், ஃபுல்லாகவே எங்களோட வாழ்க்கையை அர்ப்பணித்து செய்ய வேண்டிய பயணம். அப்போ அதுக்குள்ளே இதையும் எடியூகேஷனையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறோன்றது சரியான கஷ்டம். ஆனால் அது செய்யலாம்ன்றது இல்லை. இப்போ சரியாக அதுக்கான பிளான் பண்ணி நாங்கள் ஆரம்பத்திலேருந்தே செய்து கொண்டு போய்க்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ நாங்கள் வளர்ந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நான் சொன்னேன் தானே பெரிய அளவில் அகாடமிஸ் இல்லை. அப்போ அதுக்கு நிறைய எஃபோர்ட் போட வேண்டி இருந்தது, என்ன செய்கிறன்றது தெரியாமல் இருந்தது. அப்போ அந்த நேரம் மற்றது எங்களுக்கு பேரண்ட்ஸுக்கும் அது சம்மந்தமான இப்போ செஸ் சம்மந்தமான என்ன செய்கிறதுன்றது தெரியாது. அப்போ அந்த ஒரு கைடு இல்லாததில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், எடியூகேஷன் அந்த நேரம் எடியூகேஷனை பெரிய அளவில் கொண்டு போய் இல்லாத மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. ஆனால் இப்போ அந்த ஒரு பிரச்சனை இல்லை, அது நார்மலாகவே ஹேண்டில் பண்ணலாம். என்னென்னு சொன்னால், செஸ்ஸுக்கு நிறைய அகாடமிஸ் வந்துட்டுது. அதே மாதிரி செஸ்ஸுக்கு நிறைய பர்சனலாக ட்ரெயின் பண்ணக்கூடிய நிறைய ட்ரெயினர்ஸ் இப்போ இங்கே இருக்கணும். என்னென்ன செய்யணுமன்றது எல்லாருக்குமே இப்போ பெரிய அளவில் தெரிஞ்சுட்டு. அப்போ இன்டர்நேஷ்னல் டூர்னமெண்ட்ஸ் எல்லாமே ஜஃப்னாவில் நடக்க வலிக்கிட்டது. இப்போ கடந்த வருஷம் ஆரம்பித்தது. அப்போ டூர்னமெண்ட்லாம் நடக்க வலிக்கிட்ட பிறகு இப்போ அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. என்னென்னு சொன்னால், எடியூகேஷனையும் செஸ்ஸையுமே பேலன்ஸாக கொண்டு போகலாம். ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ரெண்டையுமே டைம் ஒதுக்கி சரியாக செய்து கொண்டு போய்க்க அது ரெண்டையுமே நான் கொண்டு போகலாம். இப்போ நீங்கள் தனியாக செஸ்ஸை மட்டும் விளையாடிட்டு படிக்காமல் விட்டுட்டு செஸ்ஸால் தான் படிப்பு பலதாக போயிட்டேன்னு சொல்ல இயலாது. இல்லை படிப்புக்காக ஃபுல்லாக செஸ்ஸை விடணுமென்னு சொல்ல இயலாது. ஏன்னு சொன்னால், உண்மையிலேயே இப்போ ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஜுனி என்ட்ரு பண்ண நிறைய டேலண்டான செஸ் பிளேயர்ஸ் இருக்கணும். ஸ்ரீலங்கா டீமுக்காக விளையாடின ஆக்கள் கூட யூனிவர்சிட்டி என்ட்ரு பண்ணி இருக்கணும். நிறைய பேர் பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட்ஸில் எல்லாம் ஒர்க் பண்ணக்கூடிய ஆக்களாக இருக்கணும். பொலிட்டிக்கலோ சரி, ஸ்போர்ட்ஸு சம்மந்தமாகவோ சரி, ஐடி சயின்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய இதுகளில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆக்கள் செஸ்ஸில் இருக்கிற ஆக்கள் உண்மையிலேயே நிறைய இதுகளில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கணும். என்னென்னு சொன்னால், இது மூல சம்மந்தமான ஒரு விளையாட்டுன்றபடியாக அது நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுது. அப்போ எடியூகேஷனையும் செஸ்ஸையும் பேலன்ஸ் பண்ணுறது ஈஸியான விஷயம். ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், சரியான அதுக்கான ஒரு திட்டமிடல் இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். உண்மையில் ஏன்டா பாடசாலைக்கும் இந்த சதுரங்க போட்டிகள் இல்லாட்டி பாடசாலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒரு துறையில் ஆர்வமாக இருக்கிறார்கள் என்றால் இரண்டுக்குமான சவால் என்பது ஏராளமாக இருக்கிறது. இது இப்படி இருக்க பிள்ளைகள் உங்கள்கிட்ட பயிற்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு அந்த இடங்களில் போய் சர்வதேச மட்டத்திலையும் சரி தேசிய மட்டத்திலையும் சரி அவர்கள் வெற்றிகளை பெற்று பதக்கங்களை தங்களோட கழுத்துக்களில் மாலைகளாக வாங்கிட்டு வருகின்ற தருணம் உங்களுக்கு எப்படி இருக்குது? உண்மையிலே அது பயங்கர சந்தோஷமாக இருக்குது. மெயின்னு சொன்னால், இப்போ நான் போய் ஒரு மெடல், நானும் தான் பிளேயர், நானும் டூர்னமெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸஸ் வின் பண்ணோம். அது ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாலுமே எங்களோட புள்ளிகள் போய் அடிக்க அது ஒரு தனி கெத்தாக இருக்குது. என்ன சொன்னால் சார் சொல்லிக்க எங்களோட பயிற்சி பாடம் அதில் அப்படியே தெரியுது, அவ்வளோ ஒரு சந்தோஷம் என்று சொல்லி அதோட அப்படி நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அதை விட பெற்றோர்கள் உங்கள்ட்ட நம்பி கொண்டு விடினவர்களை 2 வருடம் 3 வருடங்கள் சார் உங்களோட கையில் தான் பிள்ளைகள் என்று சொல்லி, அப்போ அந்த பெற்றோர்களுடைய முகத்தில் எப்படி இருக்கும்? அவர்கள் உங்களோட நிறைய விஷயங்கள் கலந்து கதைச்சிருப்பீங்க. பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாமல் இது எதுவுமே சாத்தியம் இல்லை. பேரண்ட்ஸ் கட்டாயம். இப்போ நாங்கள் மினக்கடை போகிறது அந்த அகாடமியில் மட்டும்தான் மினக்கடை போகிறோம். அந்த பிள்ளையோட பேரண்ட்ஸ் தான் ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ண போயிடும். அப்போ அந்த பேரண்ட்ஸ் சரியாக எஃபோர்ட் போட்டு கொண்டு போனால் மட்டும்தான் இது எந்த ஒரு வெற்றியுமே சாத்தியமாக இருக்கும். பேரண்ட்ஸ் இல்லாமல் உண்மையிலேயே எதுவுமே பாசிபிள் இல்லை. அப்போ பேரண்ட்ன்ற சப்போர்ட் தான்
முக்கியமாக இருக்கும். பெற்றோர்களுடைய சப்போர்ட் வேணும் என்கின்ற பொழுதுதான் இவர்கள் 3 பேரும் வந்து ஒவ்வொரு திறமையானவர்கள், அவர்களுக்கு தனித்துவமான திறமைகள் இருக்கு. அதை விட நல்ல கெட்டிக்காரர்கள் என்று ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன். இவர்களுடைய இந்த விருதுகளாக இருக்கட்டும், இல்லாட்டி அவர்கள் பெற்ற மாலைகள், அந்த பதக்கங்கள், அவர்களுடைய வெற்றிகள் சார்ந்து அவர்களுடைய பயணம் எப்படி இருக்கின்றதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் 3 பேரையுமே தனித்தனியாக சொல்லிடுறேன். முதலாவது நயனகேசன் சொல்கிறேன்னா, நயனகேசன் நான் சொன்னேன் ஒரு 2 வருஷத்துக்கு முதல்ல இருந்து ஆள் என்னட்ட படித்து கொண்டிருக்கிறார். அவர் சின்ன வயசுலேருந்தே ஆள் நல்ல டேலண்ட், நல்ல எது எல்லாத்தையுமே நல்லா செய்யணுமன்ற ஒரு இது இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நல்ல துடிதுடிப்பான ஆள், நல்ல ஆர்வம், எல்லாமே மற்றது அவருக்கு எல்லாமே குயிக்காக செய்யணுமன்றது ஒரு வேகம் கூட அவருக்கு. அந்த வேகமாக எல்லாத்தையுமே வேகமாக லேர்ன் பண்ணிடுவார். மற்றது வேகமாக அவருக்கு எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணி கொண்டு போயிடுவார். அப்போ அவர் முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசியன் டூர்னமெண்ட் ஸ்ரீலங்காவில் நடந்தது. ஏசியன் ஸ்கூல் டூர்னமெண்ட் களத்துறையில் நடந்தது. அப்போ இப்போ வெளிநாடுகளில் டூர்னமெண்ட்ஸ் நடக்கிற மாதிரி இப்போ ஸ்ரீலங்காவிலேயும் அதே டூர்னமெண்ட் நடக்கும். இப்போ ஏசியன் லெவல் டூர்னமெண்ட்டாக இருந்தாலும் சரி, வெஸ்டர்ன் ஏசியனாக இருந்தாலும் சரி, அப்படியான டூர்னமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவிலே நடக்கும், சிலது வேறு நாடுகளில் நடக்கும். அப்போ அப்படி ஸ்ரீலங்காவில் நடந்த டூர்னமெண்ட்டில் தான் முதல் இவர் பார்ட்டிசிபேட் பண்ணுவார். இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு டூர்னமெண்ட்னு சொன்னால் அந்த ஏசியன் ஸ்கூல் டூர்னமெண்ட் களத்துறையில் நடந்தது. அப்போ அதில் இவர் பார்ட்டிசிபேட் பண்ணுவார். அதுக்கு பிறகு இவர் அண்டர் 7 ஸ்கூல் செஸ் அசோசியேஷன் டூர்னமெண்ட்டில் அண்டர் 7 சாம்பியனாக வந்தவர், நேஷனல் சாம்பியனாக வந்தவர். அப்போ நேஷனல் இவர்கிட்ட ஏஜ் கேட்டகரியில் நேஷனல் சாம்பியனாக வந்து இவருக்கு கிரீஸ் நாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. கிரீஸ் நாட்டுக்கு போகிற வாய்ப்பு கிடைச்சது. அதே நேரம் அந்த அதுக்கு இப்போ போகிறதுக்கு ரெடியாகி கொண்டிருக்கிற நேரத்தில் இவர்களுக்கு அந்த வீசா சம்மந்தமான இஷ்யூ வந்துட்டு, அப்போ கிரீஸ் நாட்டுக்கு வீசா சம்மந்தமான இஷ்யூ வந்ததில் இவரால் அந்த நாட்டுக்கு போய் விளையாட இல்லாதான் போயிட்டு. அதுக்கு பிறகு உஸ்பெகிஸ்தானில் ஏசியன் டூர்னமெண்ட் ஒன்று விளையாடினவர். ஏசியன் டூர்னமெண்ட் விளையாடி ஏசியனில் 6வது இடத்தை பெற்றிருந்தவர். அப்போ அதில் 6வது இடம் ஒரு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டை இவர் விளையாடின வெளியில் முதலாவதாக தான் விளையாடினவர். அப்போ அதுலேயே நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டை இவர் என்ன செய்திருந்தவர்ன்ட்டு சொன்னால் கொடுத்திருந்தவர். அதுக்கு பிறகு மலேசியாவில் காமன்வெல்த் டூர்னமெண்ட் நடந்தது. அதுலேயுமே இவர் என்னென்னு சொன்னால் அண்டர் 8 கேட்டகரியில் முதல்ல அண்டர் 7 சாம்பியனாக வந்து அப்புறம் அண்டர் 8 சாம்பியனாக வந்து மலேசியாவில் காமன்வெல்த் விளையாடினார். அந்த அண்டர் 8 சாம்பியன் வந்த மூலமாக இவருக்கு நிறைய நாடுகளில் விளையாடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அப்போ அதுக்கு பிறகு மலேசியாவில் காமன்வெல்த் விளையாடி அதுக்கு அந்த டூர்னமெண்ட்டுக்கு நானுமே நேராக போயிருந்தேன் நான். அதே மாதிரி அதுக்கு பிறகு கசகஸ்தானில் ஒரு டூர்னமெண்ட், கசகஸ்தானில் ஏசியன் டூர்னமெண்ட். எல்லாத்துக்கும் மேலே இவருக்கு நான் இப்போ வரைக்கும் பெரிய விஷயமாக பார்க்குறேன் என்னென்னு சொன்னால் ஃபிடே வேர்ல்ட் கப் அண்டர் 8 இப்போ ஒவ்வொரு ஏஜ் குரூப்லேயுமே இருக்கிற ஒரு பெஸ்ட்டான ஒரு டூர்னமெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபிடே வேர்ல்ட் கப். அது பெரியாக்களுக்கும் சரி, ஏஜ் கேட்டகரிக்காரருக்கும் சரி. ஃபிடே வேர்ல்ட் கப் ஜோர்ஜியா நாட்டில் நடந்தது. அதில் இவர் பார்ட்டிசிபேட் பண்ணி சிறப்பாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தவர். அதுக்கு பிறகு இந்த ஒரு டூர்னமெண்ட் இடையில் 2 டூர்னமெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் விளையாடி இருந்தவர். வெஸ்டர்ன் ஏசியனும் சரி, காமன்வெல்த் டூர்னமெண்ட்டும் சரி ஸ்ரீலங்காவில் நடக்க இங்கே விளையாடி இருந்தவர். அவருக்கு நிறைய டூர்னமெண்ட் விளையாடின அனுபவம் இருக்குது இன்டர்நேஷ்னல் லெவலில். சரி, அப்படி நம்ம மானசா அப்படின்னு சொல்லுங்கள். மானசா நான் சொன்னான் கடந்த ஒரு வருஷமாக செய்து கொண்டிருக்கிறான்ட்டு. மானசா எப்போவுமே ஆள் பார்த்தா சிரிப்பு மட்டும்தான் நான் முகத்தில் அதிகளவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அவள் இதுக்கு முதல் பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ்ன்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் காமன்வெல்த் டூர்னமெண்ட் இந்த வருஷம் இங்கே நடக்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தவா. இவான்ட்டு இம்ப்ரூவ்மெண்ட்ன்றது அவள் போன வருஷம் தான் பழக வலிக்கிட்டவா. சடனாகவே அவள் லேர்ன் பண்ணி கொண்டு வந்துட்டா. இது ஒரு அவளுக்கு மிராக்கிள் மாதிரி தான். அவள் டக்குன்னு ஒரு வருஷத்துலேயே அவள் பிக்கப் பண்ணி கொண்டு வந்த விதம் உண்மையிலேயே ஆச்சரியமே என்னென்னு சொன்னால், இதுக்கு உண்மையிலேயே அவள் பர்சனல் ட்ரெயினருக்கும் நன்றி சொல்லணும் என்னென்னு சொன்னால், இந்த அளவு குயிக்காக அந்த பிள்ளையை இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்தது அவருக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்குது. அவள் அதை தவிர வேறு நேஷனல் டூர்னமெண்ட்ஸ்லேயும் இங்கே இருக்கிற நேஷனல் டூர்னமெண்ட்ஸ்லேயும் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறா. மற்றது லோக்கல் டூர்னமெண்ட்ஸ் எல்லாமே நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் அச்சீவ்மெண்ட்கள் நிறைய இருக்குது. வெளியில் விளையாடுற ஒரு ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் டூர்னமெண்ட்னு சொன்னால் அது இப்போ தாய்லாண்டில் நடந்த இந்த டூர்னமெண்ட் தான். அந்த டூர்னமெண்ட்டில் விளையாடினா, ஆனால் அவைகளுக்கு ஒரு பெரிய விஷயம் என்னென்னு சொன்னால், விளையாடின ஒரு முதலாவது டூர்னமெண்ட்லேயே அவைகள் மெடல் வாங்கி கொண்டு வந்தது உண்மையிலேயே அது
ஒரு பெரிய ஒரு விஷயம். அது நாங்கள் வந்தோடனே மானுஷாவோட கதைக்கும் போது வச்சிருந்தா கையில் மெடல் சர்டிஃபிகேட் அப்படி நிறைய விஷயங்களை வச்சிருந்து அந்த மெடல் உம்மடியாண்டதுக்கே அப்படி அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. என்னுடைய தானேன்னு சொல்லி அப்படியே ஜஸ்விகா பார்த்துட்டு இருக்கேன். சார் எல்லாரையும் சொல்கிறேன், என்ன மட்டும் சொல்கிறாரே இல்லையேன்னு சொல்லி அவன் அப்படின்னு சொல்லுங்க கேட்டுருவான். ஜஸ்வியா நான் ஒரு 2 வருஷமாக செஸ் விளையாட துவங்கி 2 வருஷம் நினைக்கிறேன். எங்களோட அகாடமியில் ஒரு வருஷமாக லேர்ன் பண்ணி கொண்டிருக்கிறா. அவள் என்னட்ட ஆன்லைன் கிளாஸ்லேயும் ஜஸ்வியா பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். ஆன்லைனாக நான் என்னென்னு சொன்னால் வெளியில் இருக்கிற ஆக்களுக்காக இப்போ நேரில் நாங்கள் இப்போ ஜஃப்னாக்களில் நாங்கள் அகாடமிக் கிளாஸஸ் செய்யலாம். இப்போ இலங்கையிலேருந்து வேறு இடங்கள்ல இருந்தும் கிளாஸஸுக்கு வரவே அப்போ அவைகளுக்கு ஆன்லைன் மூலமாக செய்கிறேன். அப்போ ஆன்லைன்லேயும் அவள் என்னோட கிளாஸஸ் செய்து கொண்டிருக்கிறாள். அவட்ட இருந்து இப்போ ஒரு வார்த்தையை வாங்குறன்றது பெரிய கஷ்டம். நாங்கள் என்னதான் கேட்டாலும் திரும்ப கதைக்கிறதுன்றது சரியான கஷ்டம். ஆனால் நாங்கள் சொல்கிறதுல எல்லாமே விளங்கிக்கொள்வோம். அவன் கதைக்க மாட்டான்றது இல்லை, ஆனால் என்ன தெரியா திடீரென்று என்ன செய்ய மாட்டான்னு சொன்னால் பேசாமல் இருந்தால் நான் அப்படியே இருந்துருவா. இவாண்ட ஒரு 2 வருஷத்துக்கு முதல் என்ன செய்தவான்ட்டு சொன்னால் இந்த ஜுத் போட்டியில் கலந்து கொண்டிருந்தவா. இவாண்ட நான் நினைக்கிறேன் ஒரு 5 வயசாண்டு இருக்கும். அண்டர் 8 கலந்து கொண்டிருந்தா. அண்டர் 8 5 வயசில் ஜுத் போட்டியில் கலந்து கொண்டிருந்தவா. அது உண்மையிலே ஒரு பெரிய ஒரு விஷயம் அந்த டைமில். மற்றது இப்போ இங்கே நடக்கிற ஜஃப்னாவில் நடக்கிற சரி நிறைய டூர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஜ் குரூப்பில் இவா முன்னுக்கு எப்போவுமே ரேங்கிங்கில் கூடுதலாக முன்னுக்கு வந்திருக்கிறா. அதே மாதிரி நேஷனல் டூர்னமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேஷனல் டூர்னமெண்ட் ஓப்பன் டூர்னமெண்ட் இருக்குது. நேஷனலில் ஓப்பன் டூர்னமெண்ட்டுகள் கூடுதலாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறா. மற்றது ஸ்ரீலங்காவில் நடக்கிற சில இன்டர்நேஷ்னல் டூர்னமெண்ட்லேயும் விளையாடி இவையோட ஏஜ் கேட்டகரிக்கான ப்ரைஸஸ் நிறைய வின் பண்ணியிருக்கிறா. கடைசியாக இப்போ அமராபுரத்தில் நடந்ததுலாம் எல்லாருமே செலக்ட் ஆனவேல். அந்த டூர்னமெண்ட்லேயுமே சிறப்பாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஃபுல் பாயிண்ட்ஸு தான் எடுத்தவேல். இப்போ மானசாவும் சரி ஜஸ்வியும் சரி அமராபுரத்தில் நடந்த டூர்னமெண்ட்டில் இப்போ 6 சுற்று நடந்தான்னு சொன்னால் 6 வின் பண்ணி டை பிரேக்குக்கு போய் தான் அதில் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் செலக்ட் ஆனது. மற்றபடி அவையோட ஏஜுக்கு அவையில் சரியான பர்ஃபார்மன்ஸை தான் கொடுத்துருக்கேன். எங்களோட அகாடமியிலேருந்து மொத்தமாக 4 மாணவர்கள் இந்த தாய்லாந்தில் நடந்த ஏசியன் ஸ்கூல் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு தெரிவாக இருந்தவேல். அதில் அண்டர் 7 கேட்டகரியில் மானசா, ஜஸ்வியா, அதே மாதிரி அண்டர் 9 பாய்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நயனகேசன். இதோட அண்டர் 17 கேர்ள்ஸ் கேட்டகரியில் நர்த்தவியும் விளையாடி இருந்தவா. நர்த்தவியை பொறுத்த வரைக்கும் நர்த்தவி ஏற்கனவே அண்டர் 15 பிரிவில் அண்டர் 15 நேஷனல் சாம்பியனாக வந்திருந்தவா. உண்மையிலே ஒரு திறமையான பிளேயர். இந்த 2024 ஆண்டு அவருக்கு இந்த காமன்வெல்த் அதே மாதிரி வெஸ்டர்ன் ஏசியன் போட்டிகளுக்கும் விளையாடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அந்த டூர்னமெண்ட்களையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தவா. உண்மையிலே ஒரு திறமையான பிளேயர். எங்களுக்கு இந்த 4 மாணவர்களும் போய் இந்த போட்டியில் பங்கு பெற்றினது உண்மையிலே மகிழ்ச்சியான ஒரு விஷயம். உண்மையிலேயே இவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது சின்ன வயசானவர்களுடைய சாதனை பயணங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்கணும். அப்படியே பார்த்துட்டு இருக்கணும் ஒவ்வொரு இவ்வளோ சாதிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய விருதுகள் அல்லாட்டி இவர்கள் வேண்டுகின்ற பதக்கங்கள் என்பது சர்வதேச மட்டத்தில் நிறையவே இவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு அப்படியே இவர்கள் தாய்லாந்துக்கு போயிட்டு வந்தோன்னே சார் என்ற ரீதியில் உங்களோட நிறைய விஷயம் செய்ய பண்ணிடுவேன். நீங்களும் கேட்டுருப்பீங்க, சொல்லுங்கள் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்க என்ன சொல்லிச்சு நம்ம போயிட்டு வந்தது. நான் போனதுலேருந்து இவளோட கதைச்சிட்டு தான் இருந்தேன். என்று சொன்ன இவளுக்கு இடையில ஒவ்வொரு ரவுண்டுக்கும் இடையிலையுமே சில ஒர்க்ஸால் செய்து கொண்டு இருந்தது. என்னென்னு சொன்னால் சின்ன டிப்ஸ் எல்லாம் கொடுத்து சின்ன ஆக்கள் இப்போ பெரிய ஆக்களுக்குன்னு சொன்னால் நாங்கள் ஓரளவு சொல்லிட்டு விட்டுறலாம், நீங்கள் பார்த்து செய்யுங்கன்னு சொல்லி. என்னென்னு சொன்னால் அவையில் யோசிச்சு ஓரளவு செய்யணும். ஆனால் சின்ன ஆக்களுக்கு நாங்கள் என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் அடுத்த நாள் மறந்துடும். அப்போ நாங்கள் தொடர்ந்து அவையிலோட டச்சிலே இருக்கணும். டச்சிலே இருந்து இந்த விஷயத்தை திருப்ப செய்யுங்கன்னு சொல்லி கொண்டு இருக்கணும். இவள் போனதில் இருந்தே நான் இவளோட கண்டக்ட் பண்ணி ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு ரவுண்ட்ஸுக்கு இடையிலையும் கூடுதலாக கதைச்சிருப்பேன். என்கிட்ட டைம் இவளுக்கு ஒதுக்கி என்னென்னு சொன்னால் இடையில கதைச்சி இவட கேம்ஸ் எல்லாம் பார்த்து சில அனலைஸ் எல்லாம் செய்தது. ஆனால் இவளோட டேலண்ட்டுக்கு இவள் செய்திருக்கிற பர்ஃபார்மன்ஸ் இன்னுமே இவள் என்ன செய்திருக்கலாம்னு சொன்னால் பெட்டராக செய்திருக்கலாம். இன்னுமே செய்யக்கூடிய அளவில் இவள் இருக்கணும். ஆனால் சின்ன ஆக்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ அந்த நேரத்தில் அவையில் சின்ன மிஸ்டேக்களை இது பண்ணக்கூடும், அதை விடக்கூடும். ஆனால் உண்மையிலே 3 பேருமே அசத்தலான பர்ஃபார்மன்ஸ் தான்.
சார் நிறைய தடவை சொல்லிட்டேன் 3 பேரும் அசத்தல் இன்னும் பல விருதுகளை பெறணும். இந்த இடத்துல இன்னொரு கேள்வி, இறுதியாக அந்த கேள்வியை கேட்கலாம்னு இருக்கிறேன். என்னன்னு சொன்னால், இவர்கள் சர்வதேச மட்டங்களுக்கு போவைக்க ஒரு பொருளாதாரத்திட முக்கியத்துவம் என்பது மிக வலுவாக இருக்கும். எங்களுக்கு அப்படி இருந்தால் தான் நாங்கள் போகக்கூடியதாக இருக்கும். இந்த பொருளாதாரத்தை சார்ந்து எப்படி இவர்களுடைய ஈடுபாடு இருக்குது? உண்மையிலேயே பெற்றோர்கள் ஒவ்வொரு சர்வதேச மட்ட அடைவுகளுக்கு போய் வந்து உங்களோட கதைத்திருப்பார்கள். என்ன அது சார்ந்து நீங்கள் என்ன சொல்ல வாரீங்கள்? பொருளாதார பிரச்சனைன்றது இதுலேயே முக்கியமான ஒரு பிரச்சனை அதுதான். என்னதான் எங்களுக்கு ஒரு டூர்னமெண்ட்டுக்கு வாய்ப்பு கிடைச்சாலுமே அந்த வாய்ப்பு கை நழுவி போகிறன்றது இந்த பொருளாதார பிரச்சனையாலான்னு இருக்கும். இது நாங்கள் ஏற்கனவே அனுபவிச்ச ஒன்று தான். என்னென்று சொன்னால், ஏற்கனவே எங்களோட 2 மாணவர்கள் கடந்த வருடத்தில் நேஷனல் சாம்பியனாக வந்திருந்த வெள்ளிவர் நயனகேசனோட சேர்த்து நர்த்தவி என்றவாவும் என்ன அண்டர் 15 ஏஜ் குரூப்பில் நேஷனல் சாம்பியனாக வந்திருந்தவா. அவள் அப்படி நேஷனல் சாம்பியனாக வந்தும் இவேலுக்கு என்னென்று சொன்னால், இவேலுக்கு இப்போ நிறைய கண்ட்ரீஸில் விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சாலுமே எல்லா இடத்துலையுமே போய் விளையாடுறதுக்கு என்னென்று சொன்னால் பொருளாதார பிரச்சனை கட்டாயம் இருக்கும். அது இப்போ இவேல் போய்க்கையுமே இருந்தது. ஏன்னு சொன்னால் இதுக்கான செலவுன்றது சரியான கூட. இப்போ ஒரு டூர்னமெண்ட்டுக்கு போய் வர்றதுக்கு இப்போ சின்னாக்கள்ன்ட்டு சொன்னால் பேரெண்டும் போக வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அப்போ அதுக்கு ஒரு மினிமம் ஒரு 10 லட்சத்துக்கிட்ட செலவாகும். இப்போ நார்மலாக ஏசியன் கண்ட்ரிஸுக்கு போகிறோன்ட்டு சொன்னால், அதே யூரோப்பான்னு சொன்னால் அது இன்னுமே எக்ஸ்பென்சிவ் தான். அப்போ இந்த ஒரு சுமையே ஒரு குடும்பம், ஒரு சாதாரண குடும்பம் ஏற்றுக்கொள்கிறது. இப்போ நான் சாதாரணமாக ஒரு குடும்பம் ஏற்றுக்கொள்கிறது உண்மையிலே ஒரு பெரிய ஒரு சவாலான விஷயம். இதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், வேறு அமைப்புகள் அல்லது பாடசாலைகள் சார்ந்தவர்கள் உதவி செய்யக்க தான் என்ன செய்யலாம்னு சொன்னால், இதை நாங்கள் இன்னும் அவையில் நாங்கள் ஊக்குவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்னென்னு சொன்னால், ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறது சரி, அந்த அச்சீவ் பண்ணிவிட்டு அந்த விஷயத்துக்கு நாங்கள் போயில்லை, இந்த நிதி சம்பந்தமாக நாங்கள் போயில்லைன்றது உண்மையிலே ஒரு பெரிய ஒரு கவலைக்குரிய விடயமாக தான் நான் பார்க்குறேன். அப்போ இதே என்ன செய்யணும்னு சொன்னால், வேறு நிறுவனங்கள் கையில் எடுத்து இந்த இப்படியான மாணவர்களை ஊக்குவிக்கணும். என்னென்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட மாணவர்கள் இங்கே இருந்து தகுதி பெற்று போய்க்க அதை ஊக்குவிக்காம விட்டுட்டோம்னு சொன்னால் அப்படியே நாங்கள் முடங்கி போக வேண்டி வந்துருக்கோம். இப்போ இவேலு அங்கே போனதால தான் என்ன செய்யணும்னு சொன்னால் மெடலோட வந்துருக்கு. இங்கே இருந்துச்சுன்னு சொன்னால் அப்படியே இருக்க வேண்டியானே. என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் பார்க்குறத தாண்டி ஒரு வெளியில் ஒரு பெரிய ஒரு உலகம் இருக்குது இப்போ சதுரங்கத்தில். அப்போ அந்த உலகத்துக்குள்ளே இவேலும் போகணும், எங்களோட யாழ் மாணவர்களும் போகணும்னு சொன்னால் அதுக்கு இந்த நிதி சம்பந்தமான உதவி கட்டாயம் செய்தே ஆகணும். நிதி சார்ந்தவங்களுக்கு முன்னர் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலுமே இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், நிறைய பேர் சப்போர்ட் செய்கிறதுக்கு வரையணும். இப்போ எங்களோட இந்த 3 மாணவர் போனதில் சில நிறுவனங்களும் சரி, பாடசாலையும் சரி எங்களுக்கு பங்களிப்பாக வழங்கியிருக்கு. உதாரணமாக நயனகேசன் அவர்களுக்கு அவர் இப்போ தொடர்ந்து இப்போ அவர் ஒரு வெளிநாடுகளில் இப்போ ஒரு 5-6 நாட்டுக்கு கிட்ட இப்போ விளையாடி கொண்டிருக்கிறார்ன்றபடியாக நொதோன்ஜுனி என்ன செய்திருக்குன்னு சொன்னால் அவருக்கான முழு செலவையும் பொறுப்பேற்றிருக்கு. அதே மாதிரி மானசா அவர்களுக்கு சாவச்சேரி ஹிண்டு பிரைமரி என்ன செய்திருக்குன்னு சொன்னால், சாவச்சேரி ஹிண்டு காலேஜின் ஓல் ஸ்டூடெண்ட்டிൻ്റെ ஃபண்டில் இருந்து அந்த உதவியை மானசா அவர்களுக்கு செய்திருக்கு. ஜசுயா அவர்களுக்கு இப்போ பர்சனலாகவே அவையில் என்ன செய்திருக்கணும்னு சொன்னால் தங்களோட ஒரு நிதி ஒதுக்கி போயிருக்கணும். அதே மாதிரி இந்த நிதி நெருக்கடிக்காக நாங்களும் என்ன செய்திருக்கிறோம்னு சொன்னால், எங்களோட ஸ்கோப்பியன் செஸ் கிங்டத்தால் ஓரளவு சின்ன ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கி அவர்களுக்கு நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். உண்மையில் தன் பிள்ளைகள் சாதனைகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஏதோ ஒரு வகையத்தில் இந்த பொருளாதாரத்தின உதவிகளும் இருக்க வேண்டும் என்றால், ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தினர் இவர்களை அடைவு மட்டங்களை நோக்கி இல்லாட்டி இவர்களுடைய பாதையை நோக்கி கொண்டுகின்ற சர்வதேச அளவில் என்பதை மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கக்கூடியது இந்த பொருளாதாரம் என்பதை நாம் இந்த இடத்தில் சொல்லிக்கொண்டு நிறைய விடயங்கள் பேசியிருக்கின்றோம். மாணவர்களோடும் சரி, ஆசிரியரோடும் சரி. உண்மையிலேயே உங்களுடைய சேவை என்றுமே தேவை என்பது இந்த இடத்துல சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். என்றால் அவர்களுக்கு பின்னால் இருந்து உழைக்கக்கூடியவர்கள் நீங்கள், உங்களுடைய அதே மாதிரி அவர்களுடைய பெற்றோர்கள் என்பது. ஆகவே இவர்கள் இன்னும் பல தேசிய ரீதியிலும் சரி, சர்வதேசத்திலும் சரி பல விருதுகளை பெறுறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நான் வேண்டி நிற்பதோடு, உங்களுக்கு இந்த இடத்துல எவ்வளோ நேரம் பழுக்களுக்கு மத்தியிலும் எங்களுக்கு நேரத்தை தந்து நிறைய விஷயங்களை இவர்கள் பற்றி பகிர்ந்திருந்தீர்கள். உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த இடத்துல சொல்லிக் கொள்கின்றோம். அப்படியே எங்களுடைய 3 சிறுவர்களும் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னடா எனக்கும் ஏதாவது சொல்லி வினமாட்டு சொல்லி நீங்களும் 3 பேரும் இன்னும் பல விருதுகளை பெறுறதுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை
சொல்லிக் கொள்கின்றோம். அப்படியே உங்களுடைய பெற்றோர்கள் முக்கியமானவர்கள் எல்லாம் ஒவ்வொரு துறைகளையும் நீங்கள் சாதித்து கொண்டு போய்க்க அவர்களுடைய பெற்றோர்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நன்றிகளையும் கூறிக்கொண்டு மற்றும் ஒரு காணொளியினூடாக சந்திப்போம். வணக்கம்.